என்று நாம் இந்த தாயை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், போற்ற வேண்டும். கடலிலே எழுந்து வந்த அந்த சிறு மேகம் எவ்வாறு பெரும் மழையை கொடுத்ததோ அதே போல மாசு மறுவற்ற இந்த தாய் எல்லா ஆசீர்வாதங்களின் அடையாளமான இறைவனை, மீட்பரை நமக்கு கொடுத்தார். இந்த கார்மேல் மலையை பற்றி உன்னத சங்கீதத்தில் 7:5 வாசிக்கிறோம். ஒரு மணமகளின் தலைமுடிக்கு இந்த கார்மேல் மலை ஒப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணிற்கு அழகு தலைமுடிதான். அது மணமகளின் தலைமுடி என்பது அலங்காரம் செய்யப்பட்ட அவ்வளவு அழகானது, பார்ப்போரை கவர்ந்து இழுக்கக்கூடியது. அப்படி என்றால் இந்த கார்மேல் மலை ஒரு பெண்ணினுடைய மணமகளின் கருங்கூந்தலுக்கு ஒப்பிடப்படுவது. காரணம், அவ்வளவு அழகும் மாட்சிமையும் நிறைந்த இடம் இந்த கார்மேல் மலை. எசையா 35:2 கூட இந்த கார்மேல் மலையின் மகிமை இறைவனின் மீட்பின் அடையாளமாக சொல்லுவார். இறைவனுடைய மீட்பின் அடையாளமாக சொல்லுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் விவிலியத்தில் இந்த கார்மேல் மலையினுடைய சிறப்பு. ஆக கார்மேல் மலை என்றால் நம் ஞாபகத்திற்கு முதலில் வர வேண்டியது இறைவனுடைய பிரசன்னம், இறை பிரசன்னம். கார்மேல் அன்னையை நினைக்கிற பொழுது நம் நினைவுக்கு முதலிலே வர வேண்டியது இறைவனுடைய பிரசன்னம். அந்த தாயிடத்திலே இறைவனுடைய பிரசன்னம், ஒவ்வொரு இறைவனின் பிரசன்னம் குடிகொண்டது. அந்த தாயின் பிரசன்னம் நம்மோடு உடன் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த தாய் தூய்மையான தாய். அந்த தூய்மையான தாய், மாசு மறுவற்ற தாய், பாவமில்லாத தாய், கன்னித்தாய் என்கின்ற அந்த சிந்தனை இரண்டாவதாக நமக்கு கார்மேல் மலையை குறித்து நினைவுக்கு வருகிற பொழுது அந்த தாயினுடைய புனிதம், அந்த தாயின் தூய்மை நாமும் வாழ வேண்டும். அதைத்தான் அந்த உத்தரியத்தை அன்னை கொடுத்த பொழுது, இது தூய்மையின் அடையாளமாக, என்னை நீ அணிந்திருக்கிறாய், உன்னோடு நான் என்றும் இருக்கிறேன் என்பதின் அடையாளமாக இவை இருக்கட்டும் என்று அந்த தாய் சொன்னார்கள். அழகு மேன்மையின் அடையாளமாக இந்த கார்மேல் மலையும், இறைவனின் மீட்பின் அடையாளமாக இந்த கார்மேல் மலையும் இருப்பதைப் போல அன்னை மரியாள் நம் மீட்பின் அடையாளம். என்றால் மீட்பரையை பெற்றுக் கொடுத்த தாய் அந்த தாய். அவரிடமிருந்துதான் இந்த உலகத்தின் மீட்பர் பிறந்தார். அன்னையிடமிருந்துதான் இந்த உலகத்தின் மீட்பு ஆரம்பமானது. அன்னையிடமிருந்து இந்த உலகத்தின் மீட்பு ஆரம்பமானது. எனவே இந்த கார்மேல் தாயை நினைக்கிற பொழுதெல்லாம் இந்த சிந்தனைகள் நமக்குள் வர வேண்டும். இந்த கார்மேல் தாய் இதனுடைய உண்மையான விழா என்பது எப்பொழுது ஆரம்பமானது? எலியா கார்மேல் மலையிலே அவர் ஜெபித்தார். கார்மேல் மலையிலே அவர் இறைவனுடைய வல்லமையான அந்த நெருப்பை கொண்டு வந்தார். எனவே அவரை பின்பற்றி அவருடைய சீடர்கள் இந்த கார்மேல் மலையிலே தங்கி ஜெபித்து வந்தார்கள். இந்த கார்மேல் மலையிலே தங்கி ஜெபித்து வந்தார்கள். பின்னாள்களிலே அவர்கள் துறவிகளாய் மாறி இந்த கார்மேல் மலையிலே ஜெபித்து வந்தார்கள். எனவே அவர்கள் தங்களை கார்மேல் மலை துறவிகள் என்று அழைத்துக் கொண்டார்கள். கார்மேல் மலை துறவிகள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அங்கு அன்னை மரியாளுக்கு ஒரு சிறு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்திலே அவர்கள் வழிபாடுகள் செய்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். மிகச் சிறப்பாக 12-13ஆம் நூற்றாண்டுகளில் இந்த கார்மேல் துறவிகள் ஒரு துறவு சபையாக மாறிய பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பங்கள், துயரங்கள், அவர்கள் சபைக்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்தது. அப்பொழுது சபையினுடைய தலைவராக புனித சைமன் ஸ்டாக் என்பவர் நியமிக்கப்படுகிறார். மினிஸ்டர் ஜெனரல் என்று அழைப்பார்கள், தலைமை பணியாளர். மற்ற சபைகளில் சுப்பீரியர் ஜெனரல் என்று அழைப்பார்கள். ஆனால் கார்மேல் சபையில் மினிஸ்டர் ஜெனரல், தலைமை பணியாளர் என்று அழைப்பார்கள். கார்மேல் துறவிகள் எல்லோரும் தங்களையே பணியாளர்கள் என்றுதான் அவர்கள் அழைத்து கொள்வார்கள்.
அவர்களுக்கு சுப்பீரியர் என்ற அந்த வார்த்தை கிடையாது. எனவே இவர் தலைமை பணியாளராக நியமிக்கப்பட்ட பொழுது சபைக்கு ஒரு மாபெரும் பிரச்சனை. சபைக்கான அங்கீகாரம் இல்லை. அவர்கள் சபையை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை, அங்கும் இங்கும் சிதறடிக்கப்படுகின்ற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சபைக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எனவே 1651 ஜூலை மாதம் 16 தொடர்ந்து புனித சைமன் ஸ்டாக் அன்னை மரியாளை அவருடைய அந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, கார்மேல் மலையில் அந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது 16ஆம் நாள், ஜூலை 16ஆம் நாள் அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி இந்த உத்தரியத்தை அவர் கையிலே கொடுத்து, இதோ இதை நீ அணிந்து கொள், இது உனது சபையின் அடையாளமாக நிறமாக இருக்கட்டும் என்று அந்த பழுப்பு நிற அந்த உத்தரியத்தை அன்னை மரியாள் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு, இது உன் சபையை காப்பாற்றும், இதனுடைய மகிமை என்ன என்பதை அன்னை மரியாள் அவருக்கு சொன்னார்கள். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதின் அடையாளமாக இந்த உத்தரியம் இருக்கும். இந்த உத்தரியத்தை அணிந்து இறப்பவர்கள் எவரும் நரக நெருப்பிலே அவர்கள் விழமாட்டார்கள். அவர்களுக்கு இது ஒரு கேடயமாக இருக்கும். எனவே நாம் இறப்பின் தருவாயிலும் ஆபத்து நேரத்திலும் ஒரு கேடயமாக இந்த உத்தரியம் இருக்கும் என்று அன்னை மரியாள் வாக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக, முதல் சனிக்கிழமை பிரிவிலேஜ் என்று சொல்லுவார்கள், சிறப்பு. முதல் சனிக்கிழமை சிறப்பு கொடை என்று சொல்லுவார்கள். அன்னை மரியாள் சொன்னார்கள், இந்த உத்தரியத்தை எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதுமாக அணிந்திருப்பவர்கள், அணிந்து இறக்கின்ற வரை, இறந்த பின்பாக இந்த உத்தரியத்தை அணிந்து இறப்பவர்கள், அவர்கள் இறந்த பின்பாக வருகின்ற முதல் சனிக்கிழமை அன்று நான் உத்தரிக்க ஸ்தலத்திற்கு போவேன். போய் இந்த உத்தரியத்தை தங்கள் வாழ்நாளெல்லாம் அணிந்தவர்கள், இறந்த பொழுதும் தங்கள் உடலிலே இந்த உத்தரியத்தை அணிந்து புதைக்கப்பட்டவர்கள், அவர்களை நான் உத்தரிக்க ஸ்தலத்திற்கு சென்று அவர்கள் நான் விண்ணகத்திற்கு அழைத்து வருவேன். அவர்கள் இறந்து வருகின்ற முதல் சனிக்கிழமை, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே பிரிவிலேஜ் என்று சொல்லுவார்கள், சபாட்டைன் பிரிவிலேஜ் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் இதைத்தான் அன்னை மரியாள் திருத்தந்தை 22ஆம் ஜான் பால் அவர்களுடைய கனவிலே தோன்றி இதை சொன்னார்கள், இதை உறுதிப்படுத்தினார்கள். இந்த காரியத்தை, இந்த முதல் சனிக்கிழமை இந்த பிரிவிலேஜை, இந்த சிறப்பை திருத்தந்தையினுடைய கனவிலே அன்னை மரியாள் தோன்றி இதை சொன்னார்கள். மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும், விபத்துக்களிலிருந்தும், கடல் சீற்றங்கள் இருந்தும் இந்த உத்தரியத்தை அணிந்தவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனையோ புதுமைகளை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உத்தரியம் என்பது நமக்கு வெளிப்படுத்துவது 3 காரியங்கள். ஒன்று, அன்னையின் உடனிருப்பு. ஆக உத்தரியத்தை அணிந்திருப்பது அன்னையின் உடனிருப்பு. அன்னை என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறார் என்பதின் அடையாளமாகத்தான் இந்த உத்தரியம். இரண்டாவதாக, இந்த உத்தரியம் என்பது நான் தூய்மையை நான் என் ஆடையாக அணிந்திருக்கிறேன், தூய்மையை என் ஆடையாக நான் அணிந்திருக்கிறேன். மூன்றாவதாக, என்னை மரண தீமையிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் என்னை காப்பாற்றுவதாக இந்த உத்தரியம் எனக்கு கொடுக்கிறது. இந்த உத்தரியத்தை நாம் எப்படி அணிய வேண்டும்? இந்த உத்தரியத்தை முதலில் நாம் அணிகிற பொழுது ஒரு குருவாரனுடைய கையிலிருந்து அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஜெபித்து அவர் நமக்கு அணிய வேண்டும். அதை நாம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமாக அதை அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் அணிந்திருக்கிற இந்த உத்தரியம் அது பழையதாகவோ அல்லது கிழிந்தோ போய்விட்டால் என்ன செய்யலாம்? மீண்டுமாக புதியது வாங்கி அதை நாம் அணிந்து கொள்ளலாம். மீண்டும் தந்தையிடம் நாம் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று முக்கியமல்ல. விரும்பினால் நாம் மீண்டுமாக புதியதை தந்தையிடமிருந்து, ஒரு குருவாடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். துணியிலோ அல்லது உலோகத்திலோ அல்லது பட்டயத்திலோ நீங்கள் அணிந்து கொள்ளலாம் என்று இந்த உத்தரியத்தின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் தனது இறுதி காட்சி லூர்து நகரிலே, இது ஜூலை 16 அன்னை மரியாள் இறுதியாக காட்சி தோன்றுகிறார். இறுதி காட்சி பாத்திமா, ஜூலை 16.
அப்பொழுது அவர் தன்னை உத்தரிய அன்னையாய் வெளிப்படுத்தினார். தன் கையிலே உத்தரியத்தை கொண்டு வந்து உத்தரிய அன்னையாய் வெளிப்படுத்தினார். அதே போல ஃபாத்திமாவிலே அன்னை மரியாளுடைய இறுதி காட்சி அக்டோபர் 13. அந்த அக்டோபர் 13 அன்னை மரியாள் தன் கையிலே இந்த உத்தரியத்தை கொண்டு வந்தார். ஆக அன்னை மரியாள் தன்னை உத்தரிய அன்னையாக, உத்தரிய மாதாவாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். பாவ சோதனையிலிருந்தும் நல் மரணத்திலிருந்தும் இந்த உத்தரியம் நம்மை பாதுகாக்கிறது. எத்தனையோ புனிதர்கள், இந்த உத்தரிய அன்னையின் புனிதர்கள் அழைக்கப்படுகின்ற புனித சைமன் ஸ்டாக் சொல்வார், இந்த உத்தரியத்தை அணிந்து இறப்பவர் எவரும் நரக நெருப்பில் விட மாட்டார்கள். இது மீட்பின் அடையாளம். ஆபத்து நேரங்களிலே அவர்களுக்கு கேடயமாக இருக்கும். இது அமைதியின் உடன்படிக்கை என்று அன்னை மரியாள் சொன்ன வார்த்தையை சொல்லுவார். உத்தரியத்தை பக்தியுடனும் விடாமுயற்சியிடும் அணியுங்கள். அன்னை மரியாள் புனித சைமன் ஸ்டாக்கிடம் சொன்ன வார்த்தை, இது என் ஆடை. உத்தரியத்தை அணிந்திருக்கிற பொழுது அன்னை மரியாளின் ஆடையை நாம் அணிந்திருக்கிறோம். அந்த ஆடைக்குள்ளே, அந்த சிறகுகளுக்குள்ளே, அந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம். இது என் ஆடை. இதை நீங்கள் அணிந்திருப்பது, நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. நானும் உங்களை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நிலை வாழ்வை பெற நான் உதவுகிறேன் என்பதின் அடையாளம் என்று சொன்னார். புனித லூயிஸ் டி மான்ஃபோர்ட் இந்த உத்தரியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, யாரொருவர் தினமும் ஜெபமாலை சொல்லி இந்த உத்தரியத்தை அணிந்து இருக்கிறார்களோ மற்றும் தங்களால் எந்த நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உத்தரிக்க ஸ்தல அந்த வேதனையிலிருந்து நேரடியாக அவர்கள் விண்ணகம் செல்லுவார்கள் என்று சொல்லுவார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அன்னையினுடைய ஒரு புனிதர் சொல்லுவார், நமது நவீன மத சார்பற்ற ஆடைகள் நமது உலகத்தினுடைய போக்கை வெளிப்படுத்துகிறது. நாம் அணிகிற ஆடைகள் தான் நாம் யார் என்று வெளிப்படுத்தப்படும் சொல்வார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். நாம் அணிகிற ஆடையே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்கும். அதே போல்தான் அன்னை மரியாள் நமக்கு அளித்த இந்த உத்தரியம் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் விண்ணகத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதின் அடையாளம் என்று சொல்லுவார். புனித கிளார்ட் கொலம்பியர் அவர் சொல்லுவார், அன்னை மரியாவுக்கு செய்யும் பக்தி முயற்சிகளிலே சிறந்தது இந்த உத்தரியத்தை அணிந்திருப்பதுதான் என்று சொல்லுவார். ஏனென்றால் மற்ற ஜெபங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லுகிறோம், என் ஜெபமாலை கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சொல்கிறோம். ஆனால் உத்தரியம் தான் நான் எப்பொழுதுமே உன்னதமாக அணிந்திருக்கிற ஒரு பக்தி முயற்சி, எல்லா பக்தி முயற்சியை விட மேலானது, சிறந்தது என்று சொல்லி இந்த உத்தரியத்தை நாம் அணிந்திருப்பதால் அது இடைவிடாத பக்தியின் அடையாளமாக இருக்கிறது. அன்னை மரியாள் ஃபாத்திமாவிலே புனித லூசியாவிற்கு காட்சி கொடுத்த பொழுது இறுதி காட்சியில லூசியாவிடம் சொல்லுவார், ஜெபமாலையும் உத்தரியமும் பிரிக்க முடியாதவை. அந்த அன்னையினுடைய அந்த காட்சியை பெற்ற புனித லூசியா சொல்லுவார், ஜெபமாலையும் இந்த உத்தரியமும் பிரிக்க முடியாதவை. ஃபாத்திமானின் செய்தியை முழுமையாக பின்பற்ற விரும்புவோர் இந்த உத்தரியத்தை அணிந்திருக்க வேண்டும். ஏனெனில் உத்தரியம் என்பது மரியாவின் மாசற்ற திரீரத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதின் அடையாளமும் என்று அன்னை மரியாளின் காட்சி பெற்ற புனித லூசியா சொல்லுவார்கள். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்லுவார்கள், நானும் எனது சிறு வயது முதல் கொண்டு கார்மேல் அன்னையின் உத்தரியத்தை என் இதயத்தில் அருகில் அணிந்து வருகிறேன். அன்னை மரியாவின் மீது கொண்டிருக்கிற அன்பும் அவருடைய தாய்மையின் பாதுகாப்பின் மீது நான் வைத்துள்ள நம்பிக்கையும் இந்த உத்தரியத்தை தொடர்ந்து நான் அணிவதற்கும் அந்த தாயின் பாதுகாப்பை, அரவணைப்பை நான் புதுப்பிப்பதற்கும் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி தான். ஏனென்றால் திருத்தந்தை சுடப்பட்ட பொழுது எல்லாம் அவர் இறந்த பின்பாக ஒரு படம் வெளியானதை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். அவர் சுடப்பட்டு அவர் வீழ்கிற பொழுது அவரை அன்னை மரியாள் கட்டி அணைப்பதாக ஒரு படம் வெளியானது. அந்த படத்தை தான் இறக்கிற வரை
யாவருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று திருத்தந்தை கட்டளையிட்டார். அவர் சுடப்பட்டு வீழ்கிற பொழுது அவரை வீழாமல் அன்னை மரியாள் அரவணைத்துக் கொண்டார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் பயஸ் 12 சொல்லுவான், உத்தரியம் என்பது மரியாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான சீருடை. இது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஒரு புனிதமான அர்ப்பணிப்பின் ஆடை. நான் அன்னையின் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதின் அடையாளம்தான் இந்த உத்தரியம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உத்தரிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் உத்தரியத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் அணிந்திருப்போம். அணிந்திருக்கிற பொழுதெல்லாம் நான் அன்னையை அணிந்திருக்கிறேன். அன்னையை அணிந்திருக்கிறேன் என்றால் என் புனிதத்தை, என் கற்பை, என்னுடைய உடலை, உள்ளத்தை தூய்மையாய் காத்துக்கொள்வேன் என்பதின் அடையாளம் தான் அது. உத்தரியம் அணிந்திருப்பது என்னை நான் காத்துக்கொள்கிறேன், பாவத்திலிருந்து என்னை காத்துக்கொள்கிறேன் என்பதின் அடையாளமாகத்தான். அந்த தாய்க்கு நான் சொந்தம், அந்த தாயினுடைய குடும்பத்திற்கு நான் சொந்தம் என்ற அந்த சிந்தனையை நாம் அணிந்து கொள்வோம். கடவுளின் மகிமையும் வல்லமையும் நாம் கார்மேல் மலையிலிருந்து பெற்றுக்கொண்டதைப் போல இந்த கார்மேல் தாய் அந்த கடவுளின் வல்லமையை நமக்கு மகனாய், மாமிசமாய், மகனாய் கொடுத்தவர். அந்த வல்லமையை நாம் கண்ணார காணவும், தொடவும், தொட்டு உணரவும், பார்க்கவும் செய்தவர் இந்த தாய், இந்த கார்மேல் தாய், இந்த உத்தரிய தாய். எனவே உத்தரியத்தை நாம் அணிவோம். உத்தரிய அன்னையின் பிள்ளைகளாய் வாழ்நாள் முழுவதும் நாம் இருப்போம். அன்னை நம்மோடு இருக்கிறார், நாம் அன்னையோடு இருக்கிறோம் என்பதின் அடையாளம்தான் இந்த உத்தரியம். எனவே இந்த உத்தரிய தாயினுடைய, கார்மேல் தாயினுடைய இந்த விழாவில் அந்த தாயின் பரிந்துரையும் பராமரிப்பும் என்றென்றும் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் மாபெரும் உடனிருப்பின் அடையாளமாயிருப்பதாக அன்னையை அணிந்து கொள்ளுவோம். அனைத்து விபத்துக்கள், ஆபத்துக்கள், பாவங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். ஆமென். என்னஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னே அர்ப்பணமாக நானும் வந்தேன். என்னஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பேரினிலே, எந்தன் தேவனோடு தான் என்றும் நாடும் வாழத்தான், அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னே அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை மொக்கி ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமக்கு
நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை கார்மேல் தாயை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் வர புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதனை அணிகள் வழிபடுகின்றனர், உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியோடு ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்துள்ளோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருஇறுதிய ஆண்டினுடைய அன்புக்குரியவர்களே, நாளை மாதத்தின் 3வது வெள்ளி நமது திருஇறுதிய தியான இல்லத்தில் ஒவ்வொரு மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற சிறப்பு நற்செய்தி பெருவிழா நாளை 10 மணி முதல் 2:30 மணி வரை நடக்க இருக்கிறது. ஜெபமாலையோடு இறை புகழ்ச்சியோடு நாம் ஆரம்பித்து நற்கருணை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு விடுதலை பெற்றுக்கொண்டு சுகமும் பல்வேறு விதமான கட்டுக்களில் இருந்து நாம் விடுதலை பெறவும், நோய்களிலிருந்து விடுதலை பெறவும், இறை வார்த்தையினால் நாம் பலப்படுத்தப்படவும் அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்ட நாம் பரிசுத்தமிக்க தூய திருப்பலியில் நாம் கலந்து கொண்டு அந்த சுகத்தையும் விடுதலையும்
முழுமையாக நமக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை நாம் பெற்று இறுதியில் நாம் பரிசுத்தமிக்கு சுகமளிக்கின்ற அந்த அபிஷேக எண்ணெயை நாம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்களாக செல்ல உங்களை இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திலிருந்து அன்போடு அழைக்கின்றோம். எனவே தொடர்ந்து வருகின்றவர்கள் புதியவர்களை அழைத்து வாருங்கள். துன்பத்தில் இருப்போர், வேதனையில் இருப்போர், கட்டுக்களில் இருப்போர், அல்லது குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலே இருப்போர், அவர்களுக்கு நம் திரு இருதயத்தினுடைய தியான இல்லத்தை பற்றி சொல்லி அழைத்து வாருங்கள். நாளை இறைவனுடைய மகிமையையும் மாட்சிமையும் நாம் காண்போம் என்ற நம்பிக்கையில் வாருங்கள். இறை ஆசிரை பெறுங்கள், விடுதலையை பெறுங்கள், சுகத்தை பெறுங்கள், அபிஷேகத்தை, ஆவியின் அபிஷேகத்தை நிரம்ப பெற்று செல்ல உன் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நாளை காலை 10 மணி முதல் 2:30 மணி வரை இந்த சிறப்பு வழிபாடு கூட்டம் நமக்கு நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை வர நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. இறைவனின் அன்பிலும் உத்தரி அன்னை கார்மேல் தாயின் பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதி எல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே ஜெயம், இயேசுவின் திரு ரத்தமே ஜெயம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். அனைத்து புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.